பீகாரில் சூடுபிடித்து விட்டது அரசியல். அங்கு நவம்பர் மாதத்தில் தீபாவளிக்கு முன்னதாக தேர்தல் நடக்க இருக்கிறது. 243 பேர் அசம்பிளி கொண்ட தேர்தல். காங்கிரஸ் அங்கு மிக பலவீனமாக இருக்கிறது. தேஜஸ்வி யாதவ் இருக்கிறார். அந்த ஒரு மீட்டிங் ஒன்று நடந்ததுங்க, தேர்தல் மீட்டிங். அதுல ராகுல் காந்தி கே ஸ்டாலின் வந்த மத்த நாள் ராகுல் காந்தி தேஜஸ்வி யாதவ் போன பிறகு ஒருத்தர் பேச ஆரம்பிச்சார். பிரதமர் நரேந்திர மோடியினுடைய தாயார் 100 வயசு ஆச்சு. அந்த அம்மா கெட்ட வார்த்தையில பேசினார். நம்ம எல்லாம் எழுத முடியாது, படிக்க முடியாது, பேச முடியாது, அது போட்டா பிரைம் மினிஸ்டர் கேஸ் எல்லாம் போட்டுருவாங்க. அவ்வளவு பெரிய கெட்ட வார்த்தை பேசியிருக்காரு அந்த அம்மாவை குறித்து. அவர் பேசியவரை உடனே கைது செய்து விட்டார்கள். அவர் ஒரு முஸ்லீம் இளைஞர். அவர்களுக்கு தோத்து போயிடுவோன்ற ஒரு எண்ணம் வந்து விட்டது. ராகுல் காந்தி ஓட்டு சோரின்னு சொல்லிட்டு போறாரு. யாருமே நம்பலாத. எங்க ஓட்டு சோரியா இருந்ததுன்னா தமிழகத்திலையும் கர்நாடகாலையும் கேரளாலையும் இவங்க அக்கா எப்படிங்க இந்த பிரியங்கா காந்தி ஜெயிக்கும்? தமிழ்நாட்டில் 39 இடத்துல எப்படிங்க ஜெயிச்சாங்க? ஓட்டு சோரியா? ராஜா என்ன சொன்னார்? எடப்பாடி பழனிசாமி அம்மா பத்தி பேசலையா தேர்தல் போது? அதையே மறந்துட்டீங்க சிவா. ஆக மொத்தம் எதிர்கட்சிகள் இருந்தார்களே, ஆனால் அப்பொழுது இருக்கக்கூடிய பிரதமரையோ முதலமைச்சரையோ தாக்கி பேசுவது என்றது ஒரு அசிங்கமான தொழில். ராஜா செய்தார். நான் சொல்றேன் கேளுங்க. ராஜா செய்தது மாபெரும் தவறு. அவருக்கு அம்மா இல்லைங்களா? அவருக்கு மனைவி இல்லையா? அந்த அம்மா தவறி போயிட்டாங்க. சரி, அவங்க தங்கச்சி கிடையாதா? அக்கா கிடையாதா? எங்க அப்படி பேசுறாங்க? அது தமிழகத்திலிருந்து ஆரம்பிச்சுதான் பீகாருக்கு போயிருக்குது நான் சொல்றேன். மணிப்பூர்ல பிரைம் மினிஸ்டர் 2 வருஷம் கழிச்சு போயிருக்காரு. வரவேற்பு இருக்கத்தான் இருக்கிறது, எதிர்ப்பும் இருக்கிறது. அதையெல்லாம் மீறிக்கொண்டு தான் நரேந்திர மோடி கண்டிப்பாக ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தனக்கு ஏற்ற மாதிரி பண்ணிப்பாரு. மணிப்பூரில் நடந்தது அராஜகம். ஆனா இன்னைக்கு நேத்தி நடக்கலைங்களே சார். அது 25-30 வருஷமா நடக்குதுங்களே. அது இவரால் பண்ணது பட்ட இல்லையே. காங்கிரஸ்காரங்களோட மன்மோகன் சிங் போனாருங்களா? இவங்க பேசுறாங்களே. ராகுல் காந்தி எதிர்த்து தலைவராக்கிறதுனால போயிடுறாரு. பட் மன்மோகன் சிங் போனாரா? 5 மாநிலங்களுக்காக 3 நாள் சுற்றுப்பயணம் செய்கிறார். இன்று மிசோராம் சென்றார். நாளை காலை பீகார் செல்ல இருக்கிறார். பிறகு அசாம் செல்ல இருக்கிறார். பிறகு வெஸ்ட் பெங்கால் செல்ல இருக்கிறார். பிரைம் மினிஸ்டர் வட இந்தியாவில் சுற்றிட்டே இருக்காரு. ரியல் ஒன் உறவுகள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பல்வேறு முக்கியமான தகவல்கள் செய்திகளை பகிர்ந்து கொள்ள நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் அவர்கள். வணக்கம் சார். நமஸ்தே. நமஸ்தே. நல்லா இருக்கீங்களா? சௌக்கியமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி சார் இருக்கீங்க? நல்லா சௌக்கியமா இருக்கேன் சார். இப்போ ஒரு வீடியோ ஒன்று வைரலா வலம் வந்துட்டு இருக்கு. அதாவது ஏஐ மூலமாக உருவாக்கப்பட்ட வீடியோ. அதாவது பீகார்ல காங்கிரஸ் கட்சியுடைய கூட்டத்துல பிரதமர் மோடி அவர்களுடைய தாயார் குறித்து முன்வைக்கப்பட்ட விமர்சனம் இப்ப வீடியோவா வலம் வந்துட்டு இருக்கு. இதை கொஞ்சம் பிரீஃபா சொல்லுங்களேன் சார். என்ன நடந்துட்டு இருக்கு சார்? நெல்லை சிவா நேயர்களுக்கும் ரியல் ஒன் நேயர்களுக்கும் ஒரு புதிய தகவல் என்ன என்று கேட்டால், வேறு எந்த தமிழ் தொலைக்காட்சியில் வராததை நான் சொல்ல இருக்கிறேன். பீகாரில் சூடுபிடித்து விட்டது அரசியல். அங்கு நவம்பர் மாதத்தில் தீபாவளிக்கு முன்னதாக தேர்தல் நடக்க இருக்கிறது. 243 பேர் அசம்பிளி கொண்ட தேர்தல். காங்கிரஸ் அங்கு மிக பலவீனமாக இருக்கிறது. தேஜஸ்வி யாதவ் இருக்கிறார். அந்த ஒரு மீட்டிங் ஒன்று நடந்ததுங்க, தேர்தல் மீட்டிங். அதுல ராகுல் காந்தி கே ஸ்டாலின் வந்த மத்த நாள் ராகுல் காந்தி தேஜஸ்வி யாதவ் போன பிறகு ஒருத்தர் பேச ஆரம்பிச்சாரு. அதுல பிரதமர் நரேந்திர மோடியினுடைய தாயார் 100 வயசு ஆச்சு. அந்த அம்மா கெட்ட வார்த்தையில பேசினார். நம்ம எல்லாம் எழுத முடியாது, படிக்க முடியாது, பேச முடியாது, அது போட்டா பிரைம் மினிஸ்டர் கேஸ் எல்லாம் போட்டுருவாங்க. அவ்வளோ பெரிய கெட்ட வார்த்தை பேசியிருக்காரு அந்த அம்மாவை குறித்து. அவர் பேசியவரை உடனே கைது செய்து விட்டார்கள். அவர் ஒரு முஸ்லீம் இளைஞர். அவருடைய பேச்சு என்பது பல தரப்பட்டத்தில் கண்டனம் செய்யப்பட்டது. மல்லிகார்ஜுன் கார்கே கூட கண்டனம் தெரிவித்திருக்கிறார். ஆனால் ராகுல் காந்தி கண்டனம் தெரிவிக்கவில்லை. இதை வைத்து மறுநாள் பல ஊடகங்களில் சர்ச்சையாச்சு. பிரதமரே அதை பத்தி பேசியிருக்காரு. என்னுடைய அம்மாவை பத்தி பேசி திட்டி இருக்காங்களேன்னு சொல்லிட்டு. இப்ப பாருங்க சிவா, ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. பிரைம் மினிஸ்டர் படுத்துக்கிற மாதிரி. பிரைம் மினிஸ்டர் படுத்து தடாலும் எழுந்துக்கிறாரு. எழுந்த உடனே அவங்க அம்மா கனவுல வராங்க. கனவுல வந்துட்டு அப்புறம் சொல்றாங்க, அந்த வீடியோ நான் உங்களுக்கு அனுப்புறேன், நீங்க தயவுசெய்து நம்ம ஊருக்கு
விட்டு நம்ம தமிழ்காரங்களுக்கு போட்டு காமிக்கணும். அவங்க அம்மா சொல்றாங்க, பேட்டா அப்படின்னு குழந்தை நீ எப்ப பார்த்தாலும் நீ டிமானிட்டைசேஷன் போது என்ன கியூவில் நிக்க வச்ச, இப்ப போய் சொல்ற நீ வந்து நீ எப்படி தேர்தலை சந்திக்க போற, போய் சொல்றது நிறுத்திக்கோ அப்படிலாம் அவங்க அம்மா பேசுற மாதிரியே அதே குரல்ல பேசுறாங்க. அது ஒரு ஆர்டிபிஷியல் போட்டு காங்கிரஸுடைய ட்விட்டர் ஹேண்டில் அது போட்டாங்க. காங்கிரஸ் பீகார் ட்விட்டர் ஹேண்டில் அதை வைத்துக் கொண்டு மாபெரும் சர்ச்சை. அதை எழுதியது யார் என்றெல்லாம் அரசாங்கம் கண்டுபிடித்து விட்டது. பிரதமருக்கு மிக மிக கோபமாக இருக்கிறார் அந்த வீடியோவை பற்றி. இப்பொழுது இன்று காலை பிஜேபியில் ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அம்மையார் சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் ஒரு ஆகாய விமானத்திலிருந்து கீழே விழுந்துடுற மாதிரி. அதுல அவங்க அம்மா பையனும் தட்டு அடிக்கிறாங்க. 2014, 2019, 24 தேர்தலில் ஜெயிக்கிறேங்கிற மாதிரி கொண்டு போறாங்க. இன்னொரு வீடியோ பிஜேபி தரப்பிலிருந்து அல்ல, பிஜேபி ஆதரவாளர் போட்டிருக்காங்க. ராகுல் காந்தியும் சோனியா காந்தியும் ஒரு பார்ல போறாங்க. அதுல அந்த பார்ல போச்சு. சோனியா காந்தி பக்கத்து அவங்க சோனியா காந்தி விஸ்கி அடிக்கிற மாதிரி, ராகுல் காந்தி விஸ்கி அடிக்கிற மாதிரி போட்டு ஒருத்தர் நடனம் ஆடுறாங்க. அதுல அந்த இவர் பக்கத்துல இருக்கிற சொல்றாரு, சோனியா காந்தி தான் நடனம் ஆடினாங்க இத்தாலியில கல்யாணத்துக்கு முன்னாடின்னுட்டு. அப்படி மட்டத்தரமாக தரைக்குறைவாக காங்கிரசும் செய்கிறது, பாஜகவும் செய்கிறது தேர்தலுக்காக. இது ஒரு கீழ்த்தரப்பட்ட அரசியல், பிலோ த பெல்ட் அடிக்கிற மாதிரி இருக்குது. இதை வைத்துக்கொண்டு மிக மிக ஒரு வருத்தப்படுகிறார்கள் அரசியல் ஆய்வாளர்கள். காரணம், இந்த சோசியல் மீடியாவுடைய ஹெட் இருக்காங்க பாருங்க, இரண்டு கட்சியிலும் போட்டி கொண்டு திட்டுறது, அசிங்கமா பேசுறது எல்லாம் பண்றாங்க. இதுல ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ அது அப்லோட் பண்றது ஃபாரின்ல இருந்து பண்றாங்க, நீங்க அரெஸ்டும் பண்ண முடியாது. இந்த 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 விஷயம் தேஜஸ்வி யாதவ் கூட கண்டம் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி பண்ணக்கூடாது காங்கிரஸ் உன்னத்துல சீண்டி விட்டுட்டாங்க. இப்ப அவங்க கஷ்டப்படுறாங்க. இதுதான் புதிய தகவல். இது தமிழக தேர்தலில் 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் கூட இது மாதிரியான திருவிளையாடல்கள் ஆரம்பிக்கலாம். காரணம், தேசிய அளவில் காங்கிரசும் பாஜகவும் இப்படி சண்டை போட்டதுன்னா தமிழகத்தில் திமுகவும் சண்டை போட்டு தான் கொள்ளுவார்கள். பார்த்துட்டே இருங்க, இந்த மாதிரி காப்பி அடிக்க போறாங்க நிறைய. ஏன்னா பீகார் தேர்தல் என்பது தமிழ்நாட்டு தேர்தலுக்கு முன்னோடியாக இருக்க போகிறது. அதுதான் என்னுடைய கவலை. அதற்கு அதிமுக ஐயா எடப்பாடி பழனிசாமியும் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினும் இதை தடுக்க வேண்டும் தமிழகத்தில் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் உங்களுடைய தொலைக்காட்சி மூலமாக. சார், இப்போ பிரதமர் அவருடைய தாயார் 100 வயதை கடந்தவர். ஒரு தாயாரை குறித்து விமர்சனம் முன்வைப்பது ஒரு அநாகரிகமான ஒரு செயல் தானே சார்? ஏன் இந்த ஒரு மட்டமான செயல்ல பீகார் காங்கிரஸ் கட்சி இறங்கினாங்க? அவர்களுக்கு தோத்து போயிடுவோன்ற ஒரு எண்ணம் வந்து விட்டது. ராகுல் காந்தி ஓட்டு சோரின்னு சொல்லிட்டு போறாரு, யாருமே நம்பலாத. எங்க ஓட்டு சோரியா இருந்ததுன்னா தமிழகத்திலையும் கர்நாடகாலையும் கேரளாலையும் இவங்க அக்கா எப்படிங்க இந்த பிரியங்கா காந்தி ஜெயிக்கும்? தமிழ்நாட்டில் 39 இடத்துல எப்படிங்க ஜெயிச்சாங்க? ஓட்டு சோரியா? அது ஒண்ணு. ரெண்டாவது, நான் உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்றேன், கோச்சிங் மாட்டீங்களே நீங்க. சொல்லுங்க சார். ஆர் ராஜா என்ன சொன்னார்? எடப்பாடி பழனிசாமி அம்மா பத்தி பேசலையா தேர்தல் போது? அதையே மறந்துட்டீங்க சிவா. ஆக மொத்தம் எதிர்கட்சிகள் இருந்தார்களே, ஆனால் அப்பொழுது இருக்கக்கூடிய அதாவது அந்த பிரதமரையோ முதலமைச்சரையோ தாக்கி பேசுவது என்றது ஒரு அசிங்கமான தொழில். ஆர் ராஜா செய்தார். நான் சொல்றேன் கேளுங்க, ஆர் ராஜா செய்தது மாபெரும் தவறு. அவருக்கு அம்மா இல்லைங்களா? அவருக்கு மனைவி இல்லையா? அந்த அம்மா தவறி போயிட்டாங்க. சரி, அவங்க தங்கச்சி கிடையாதா? அக்கா கிடையாதா? எங்க அப்படி பேசுறாங்க? அது தமிழகத்திலிருந்து ஆரம்பிச்சுதான் பீகாருக்கு போயிருக்குதுன்னு நான் சொல்றேன். புரியுதுங்களா? இந்த கேவலமான நிலைமை. ராகுல் காந்தி வட இந்தியாவில் தோற்று விட்டார், பல தேர்தல்களில் தோற்று வருகிறார். இப்ப ஓட்டு சோரின்னு பண்றாரு. இப்ப அவங்க அம்மாவை போய் பிடிச்சிருக்காரு, எதுக்கு தெரியல. அதுதாங்க பிரச்சனை. தமிழகத்தில் அந்த மாதிரியான ஒரு வியாதி வரக்கூடாது என்பதுதான் என்னுடைய கவலை. சார், இப்போ பிரதமர் மோடி அவர்கள் இந்த கலவரத்துக்கு பிறகு முதன்முறையாக மணிப்பூர் செல்றாங்க. இன்னைக்கு மணிப்பூர் போறாங்க. இப்போ மணிப்பூர்ல பிரதமர் மோடிக்கு ஒரு பக்கம் எதிர்ப்பும் இருக்கிறது, ஆதரவும் இருக்கிறது. எப்படி சார் இதை பாக்குறீங்க? எப்படி என்ன நடந்துகிட்டு சார் இருக்காங்க? ஒரு அரசியல்வாதி என்றால், குறிப்பாக பிரதமரோ முதலமைச்சரோ இருந்தால் கண்டிப்பாக எதிர்வினை இருக்கத்தான் இருக்கும். அப்படி பார்க்க போனீங்கன்னா, நம்ம விஜய் கூட சொல்லியிருக்காரு, திருமாவளவன் சொல்லியிருக்காரு, வெங்கை வேந்தல்
அந்த இடத்துக்கு போனாரா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின்? போனான்னா என்ன ஆகும் தெரியும் அவங்களுக்கு. அதே மாதிரி தான் மணிப்பூர்ல பிரைம் மினிஸ்டர் 2 வருஷம் கழிச்சு போயிருக்காரு. வரவேற்பு இருக்கத்தான் இருக்கிறது, எதிர்ப்பும் இருக்கிறது. அதையெல்லாம் மீறிக்கொண்டு தான் நரேந்திர மோடி கண்டிப்பாக ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தனக்கு ஏற்ற மாதிரி பண்ணிப்பாரு. மணிப்பூரில் நடந்தது அராஜகம். ஆனா இன்னைக்கு நேத்தி நடக்கலைங்களே சார், அது 25-30 வருஷமா நடக்குதுங்களே அது இவரால பண்ணது பட்ட இல்லையே. காங்கிரஸ்காரங்களோட மன்மோகன் சிங் போனாருங்களா? இவங்க பேசுறாங்களே. ராகுல் காந்தி எதிர்த்து தலைவராக்கிறதுனால போயிடுறாரு. பட் மன்மோகன் சிங் போனாரா? இல்லை. பி.வி. நரசிம்மராவ் போனாரா? இல்லை. வாஜ்பாய் போனாரா? இல்லை. அது அவ்வளோ 30-40 வருஷமா வந்துட்டு இருக்குது. அது யூ கான்ட் ஸ்டாப் இட் அட் ஸ்ட்ரோக். அதனால தான் நரேந்திர மோடி போய் பார்க்கிறாரு, பேசுறாரு. அதுதான் ஆக மொத்தம் 5 மாநிலங்களுக்காக 3 நாள் சுற்றுப்பயணம் செய்கிறார். இன்று மிசோராம் சென்றார், நாளை காலை பீகார் செல்ல இருக்கிறார், பிறகு அசாம் செல்ல இருக்கிறார், பிறகு வெஸ்ட் பெங்கால் செல்ல இருக்கிறார். பிரைம் மினிஸ்டர் வட இந்தியாவை சுற்றிட்டே இருக்காரு. எனக்கு வந்து ஒரு மணிப்பூர்ல விஷயம் சொல்லியாக வேண்டும் தமிழக நண்பர்களுக்கு. மணிப்பூரில் இருக்கக்கூடிய விஷயத்தை முடிவுக்கு கொண்டு வருவது என்பது கடினம். 2 மலைப்பாங்கான ஜாதிகள் இடையே ஒரு மாபெரும் தகராறு இருக்கிறது. அதை தீர்த்து வைப்பது என்றால் அவ்வளவு சாதாரண முடிவல்ல. ராஜீவ் காந்தியே ட்ரை பண்ணார், ஃபெயில் ஆயிட்டாரு. அடல் பிகாரி வாஜ்பாய் ட்ரை பண்ணாரு, ஃபெயில் ஆயிட்டாரு. பி.வி. நரசிம்மராவ் ட்ரை பண்ணாரு, ஃபெயில் ஆயிட்டாரு. தேவகவுடா ட்ரை பண்ணாரு, ஃபெயில் ஆயிட்டாரு. மன்மோகன் சிங் ட்ரை பண்ணாரு, ஃபெயில் ஆயிட்டாரு. அங்கு கிறிஸ்துவர்களுடைய ஆதிக்கமும் இருக்கிறது. பொது இடங்களில் கற்பழிப்பு, திருடுறது, பிக் பாக்கெட் எல்லாம் இருக்கத்தான் இருக்கிறது. ஆனால் நரேந்திர மோடி போய் சில விஷயங்களை பேசிக்கொண்டே இருந்தால்தான் தீர்வு காணும் என்ற ரீதியில் அவர் இன்று போயிருக்கிறார். திரும்பியும் வந்து விட்டார், மிசோராம் சென்று விட்டார் என்று தான் நான் இப்பொழுது கேள்விப்படுகிறேன். பல்வேறு முக்கியமான தகவல்கள், செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி, நன்றி, தேங்க்யூ.